Hey guys, வணக்கம் and welcome back to the vlog. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக இது நமக்கே நடந்திருக்கு. ஸோ அதை என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அண்ட் ஐ டோன்ட் நோ வை தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல் ஹேப்பனிங். ஸோ என்னென்னா ஒன்றும் கிடையாது, நம்ம பைக்கில் வந்து பெட்ரோல் லாக் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் இந்த ஏரியாவுக்கு வந்து ரெட் கலர் நிற்கிறாருல்ல, இதில் 600 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் ஃபில் பண்ணேன். அந்த 600 ரூபாய்க்கு ஃபில் பண்ண பெட்ரோலையும் லம்பாக ஒரே சக்கில் உறிஞ்சி எடுத்துட்டாங்க. இப்போது இதுக்கு கொஞ்சம் உஷாராக என்ன பண்ணேன், பெட்ரோல் லாக் போட்டிருக்கேன். ஸோ இந்த லாக் இருந்தும் அவங்களால எடுக்க முடியல போல இருக்குது. இதுக்கு கை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எடுத்தாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு இன்னும் புரியல. ஸோ என்ன நடந்துச்சுன்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். Yes, if you are new to this channel, do consider hitting the like button as well as the subscribe button. Subscribe பண்ணிவிட்டு வீடியோஸை பார்க்குறது இந்த மாதிரி சின்ன கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால தான் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோனில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவுட்புட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. லெட் அஸ் ஹோப். பரமா திருட்டு பயத்தை காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பெட்ரோல் திருடும்போது எனக்கு பெட்ரோல் போச்சுன்றதை தவிர்த்து பெருசாக எதுவும் வருத்தம் இல்லை. ஆப்வியஸ்லி அது ஒரு 600 ருபீஸ் வரும், ஒரு லிட்டர் 100 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும்போது மணி டஸ் மேட்டர். பட் ஓகே, நான் அதை பெருசாக எதுவும் ஃபீல் பண்ணலை. ஒரு லாக் செட் போட்டுட்டேன். பட் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாக் செட் இருந்தும் வந்து அவங்களோட வேலையை இதில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு லெட்டு எப்படி லொடலோடன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி லொடலோடன்னு இருக்கிறதுக்கான சான்ஸ் வேறு. ஆனால் என் பைக்கில் டைட்டாக தானே இருந்துச்சு, இப்படி லொடலோடன்னு இருக்குது. அண்டு இதை ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி போட்டு சாவியெல்லாம் என்னென்னமோ போட்டு என்னென்னமோ திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் அதை காட்டுறேன் வாங்க. இதை நான் மாற்றிட்டேன், பட் ஆனால் அதுக்கான வீடியோஸை நான் எடிட் பண்ணி போடலை. டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால நான் அதை பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இது எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் கிட்டத்தட்ட இவர் ரொம்ப பழசு, ஒரிஜினல் தான் இருக்குன்னு. இதோட லாக் செட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஓகேங்களா. அண்டு லொடன்னு இல்லை, இது புதுசு மாற்றினது தான். ஆனால் அதுவும் அந்தளவுக்கு நான் லொடன்னு வச்சிடல. எனக்கு அதை பார்த்த உடனே தான் வந்து சம்திங் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அண்ட் இந்த அளவுக்கு லொடன்னு இருக்கு இல்லையா, இதோ சாவி போட்டு என்னென்னமோ போட்டு அடித்து திறந்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதை எப்படி இப்போ சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஓப்பன் பண்ணியாச்சு. நான் இதுக்கு ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நான் அதுக்கு ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் வரும். ஸோ எஸ், ஒரு சீனியர் பர்சனாக இருக்கட்டும், இல்லை வந்து பைக்ஸை லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் ஏன் வந்து ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு. இதை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேமேஜ் என்ன ஆகும்னா டேங்க்குக்கு தான் ஆகும். உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள், வச்சு எடுத்து நம்பி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, காசு பிரச்சனை கிடையாது, ஒரு லாக் செட்டு மாற்றுறது எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த லாக் செட் ஒரு 300 வரும். பெட்ரோல் அதுவும் பிரச்சனை இல்லை. என்ன மிஞ்சி உள்ளே ஒரு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு இருக்க போகுது, அவ்வளோதான். R15க்கு தான் டேங்க் அதிகமாக ஃபில் பண்ணுவேன். இதுக்கு வந்து எவாப்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு மேலே போட்டதே கிடையாது. எனக்கு பெட்ரோல் கூட பிரச்சனை கிடையாது. இந்த டேங்க்கை நான் தேடி அலையணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு பிடிச்சி அதை நம்பி கன்ஃபார்மாக பெட்ரோல் எடுத்திருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. இல்லைனா இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்த தடவை இதை டைட் பண்ணிவிட்டு போகிறேன். டைட் பண்ணதுக்கப்புறமும் இது ஒருவேளை அவங்க சாவி மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்காங்க, எதுக்கு ஓப்பன் பண்ணாலும் சாவி மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அண்ட் இதையும் சரி பண்ணிடலாம். இப்போ லொடன்னு இருக்கு இல்லையா, ஒரு சிலருக்கு இந்த இது வந்து லொடன்னு இருக்கும், அதையும் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரூஸ் ரெண்டுமே வந்து இவங்க பண்ண அட்டகாசத்தினால இந்த 2 ஸ்க்ரூஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூஸை வந்து டைட் பண்ணிவிட்டு ஃபர்மாக டைட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை இதை வந்து நான் கொஞ்சம் ஃபர்மாக டைட் பண்ணுவேன். அதை எப்படி ஃபர்மாக டைட் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். காமிச்சதுக்கப்புறம் இதை ஓரளவுக்கு லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதோடைய மவுத்தோடைய ஆரிஃபிஸ்க்கு நம்ம போகணும். ஸோ மவுத்தோட ஆரிஃபிஸை வந்து ப்ராப்பராக சரி பண்ணணும். வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ், டோன்ட் ஈவன் ட்ரை டு திங்க் அபவுட் யோர் செல்ஃப், ட்ரையிங் யோர் செல்ஃப். மெக்கானிக் கிட்ட போங்க. இது ரொம்ப 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 ப்ரிசைஸான ஒர்க்கு.
மெக்கானிக் கிட்ட போங்க. இந்த சூழ்ச்சமெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் 1-2 பைக் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு 10 வருஷமாக பைக் வச்சுருக்கீங்க, ஒரு 5-6 வருஷமாக பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. யங் எந்தூசியாசிஸ்ட் புதுசாக வண்டி எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனல்ஸில் மோஸ்ட்டாக 2, 3, 5, 6 பேர் தான் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு கைஸ். இன்னும் சொல்லணுன்னா அவங்க எனக்கு கற்றுத்தராங்க நிறைய விஷயம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தோஸ் பீப்புள்ஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் த பீப்புள்ஸ் ஹூ பாட் த பைக் ஃபார் த பாஸ்ட் 1 year ஆர் பாஸ்ட் 2 years. அவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். டேங்க்கு போயிடுச்சுன்னா வாங்க முடியாது, அதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன். புரியும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட் எவர் டவுட் இட் மேபி, டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். மெசேஜ் பண்ணுங்கள். ஐ பேசிக்கலி ஒர்க் ஆன் த நைட் டைம். ஸோ நைட் டைம் முடிஞ்சுட்டு காலையில் வரும்போது இஃப் ஐ எம் ஃப்ரீ ஐ வுட் ஷியோர்லி ரீச் அவுட் யூ. அண்ட் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் ரொம்ப வளவலான்னு இருக்கும். அதுக்கு வந்து வி ஷுட் ஹாவ் அ வாய்ஸ் கான்வர்சேஷன். ஐ எம் ரெடி டு டூ தட் ஆல்சோ. பார்த்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். வளவலான்னு பேச வேண்டாம், பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை டைட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நெளிச்சிட்டு அப்புறம் இதுக்கு வரலாம். ஏன் லோடனா இருக்குன்ட்டு இதெல்லாம் தேவையா பரமா? ஒரு வாரம் விட்டுட்டு போன குத்தம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு மனசே கேட்கல. தெரியுதுங்களா? இவங்க ஆட்டுக்கு இந்த ஸ்க்ரூ வெளியே லூஸாக வந்திருக்கு. ஆல்ரெடி லூஸாக தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ ரெண்டு ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிட்டேன் ஃபர்மாக. அண்ட் இதை வந்து நான் எதுவும் பண்ணலை, பட் லெஜிபிளாக தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஸ்க்ரூஸை ஃபஸ்ட்டு டைட் பண்ணிவிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் லூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு மேக்ஸிமம் இதோட முடிஞ்சிருச்சு. நான் இதில் லைட்டான ஒரு மைல்டு ஒர்க் தான் பண்ணேன். அதை என்ன பண்ணன்றதையும் நான் காட்டுறேன். ஸோ அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு கேப் லூஸாக இருக்குது அப்படின்னா, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு டைட்னஸ் இருக்கணும். இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேஸ்கெட் எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஏர் லீக் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஆப்வியஸாக ஏர் லீக்கு இதில் ரொம்ப ப்ரெஷர் ஆச்சு அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியாக கீ செட் வழியாக ஏர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆக தான் போகுது. பட் எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு இருக்கக்கூடாது இல்லையா? சடன் கண்டென்சேஷன் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஏர் டைட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும் உங்களுக்கு. பெட்ரோலில் டேங்க்குள்ளே ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அந்த ப்ரெஷர் வெளியே போகிறதுக்கு தான் இந்த ஹோல் இருக்குது. இது இருக்குது பாருங்கள், இந்த 2 ஹோல் இருக்கு இல்லையா? அந்த 2 ஹோல் வழியாக லாக் செட் வழியாக வெளியில் போகும். பட் இது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, இந்த லோடன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக பெட்ரோல் எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இதை டைட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து இதை டைட் பண்ணி பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஃபைனலாக இதுக்கு போங்க. நான் இப்போ வந்து இதோட எப்படி டைட் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். தெரியுதுங்களா? இதை இப்படி தான் டைட் பண்ணணும். இப்படி அழுத்துனா இது ஒர்க்கில் இது போயிட்டு உள்ளே இறங்கும். ஸோ ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா ஒன்ஸ் ஸ்க்ரூவை டைட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து டைட் பண்ணி பாருங்கள். இந்த மேலே இருக்கிற க்ரோம் வந்து போகக்கூடாது அப்படின்றனால மேலே துணி வச்சு இப்படி கட்டிங் பிளேயர் வச்சு டைட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு டைட் ஆகும். ஒன்ஸ் இதை பண்ணியும் உங்களுக்கு இப்போ தெரியுதுங்களா? ஒன்ஸ் இதை பண்ணியும் உங்களுக்கு வந்து டைட் ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து இதுக்கு தான் போகணும். அண்ட் ஃபைனலாக இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய கனெக்டர், அதாவது பெரிய திருப்பிலின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி பெரிய கனெக்டர்ஸ் தான் தேவைப்படும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃப்ளாட் அண்ட் ட்ரைவ் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் இதை நீங்களே கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதோட மெக்கானிசம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து இது இருக்கு இல்லையா, இந்த 2 எண்டுமே இப்படி போயிட்டு செட் ஆகிட்டு என்ன பண்ணணுன்னா இது இருக்கு பாருங்கள், இந்த ஏரியாவில் போயிட்டு இப்படி வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இந்த இடத்துல போயிட்டு இப்படி ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல போயிட்டு இந்த லாக் இருக்கு இல்லையா, இருக்கு பாருங்கள், இந்த லாக் வந்து போயிட்டு முட்டு கொடுத்துரும். ஸோ முட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இதோடைய மெக்கானிசம். ஸோ இதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். சிம்பிள், இப்படி தான், இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணணும். அப்புறம் உள்ளே இருக்கிறது பார்த்திங்களா, அது உள்ளே நெளிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இப்படி இதுதான் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப பழைய வண்டி, கொஞ்சம் பதமாக பார்த்து பண்ணணும். ஸோ அதனால தான் நான் உங்களை பண்ண வேண்டாம், மெக்கானிக் கிட்ட போங்க அப்படின்னு சொன்னேன். தட் இஸ் த ரீசன், அதர் தேன் நோ இன்டென்ஷன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வேறு இந்த ஸ்க்ரூ இன்னும் டைட்டாக இருக்கா, ஃபர்மாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்கிட்ட வந்து இந்த ஸ்டார் அண்ட் ட்ரைவ் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் ஹேண்ட் டைட் தான் பண்ணேன். பட் இட் நீட்ஸ் ஃபர்தர் மோர் டைட்.
என்கிட்ட இன்னும் 2 ஸ்க்ரூஸ் இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூஸை எடுத்துகிட்டு புது ஸ்க்ரூஸ் போடுவேன். ஸோ அது இந்த வீடியோவில் பண்ண வேண்டாம், ரொம்ப லென்த்தாக போகும், எடிட் பண்ணி இன்றைக்கே போடணும். ஸோ இப்படி போட்டுட்டு ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு லூஸ் இருக்குது. முன்னாடி லொடலோடன்னு இந்த மாதிரி இல்லை. அண்ட் இந்த லூஸ் ஏன் எது இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கலாம். இது ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ லாக் வந்து ஃபேர்மாக இருக்குது. லாக் போயிட்டு உள்ளே சீட் ஆகிடுச்சு, ஃபேர்மாக இருக்குது. அண்ட் நல்லா பாருங்கள், ஷேக் வந்து லாக்கில் இல்லை. நான் இன்னும் இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஃபியூவல் கேப் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்குது, ராயல் என்ஃபீல்ட் கம்யூனிட்டியில் இருக்குது அப்படின்னா வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இதோடைய மெக்கானிசம். அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் டன். அண்ட் அதை கொஞ்சம் உள்ளே இருந்து நம்பி எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏதாச்சும் நெளிஞ்சிருச்சு அப்படின்னா நான் பொறுப்பாக மாட்டேன். அண்ட் ஓகே, இஃப் இட் இஸ் ஸோ கால் பண்ணுங்கள், என்ன சொல்யூஷன் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். இது இல்லாத ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒரு சில இஷ்யூஸ் கூட இருக்கும். லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது பண்ணோன்னா ஒரு சிலருக்கு கழண்டுக்கிட்டு வந்துடும். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இது ஒர்க்கு பார்த்திங்களா இந்த இடம், லெட் மீ இது ஒர்க்கு பாருங்கள். ஸோ இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடம் வந்து உள்ளே ரொம்ப நெளிஞ்சிருந்துச்சுனாலோ, இல்லை இந்த இடம் இருக்குல்ல, இந்த எண்டு வந்து ரொம்ப நெளிஞ்சிருந்துச்சுனாலோ இட் வுட் கிரியேட் அ ப்ராப்ளம். ஓகேங்களா? நான் வந்து பெட்ரோல் இருக்குது, முதல்ல லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இட் எனி ப்ராப்ளம் ஹியர். ஓகேங்களா? ஸோ தெரியும் இல்லையா, இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான், இந்த போத் 2 இடமும் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் போயிட்டு உங்கள் லாக் அதில் உட்காரும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க. யாருக்காச்சும் இந்த லாக் பண்ணதுக்கப்புறமும் கையை வச்சு இப்படி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கும் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா மேபி வந்து பெட்ரோல் காணோம், பட் ஆனால் இதை வந்து ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப ஹெவியாக டேமேஜ் பண்ணி எடுக்கலை, பட் பெட்ரோல் உள்ளேருந்து எடுத்திருக்காங்க. என்ன டவுட்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் கீயை வந்து ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் திஸ் ஐடியா. ஸோ திஸ் இஸ் த டெக்னிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ நார்மல் பேப்பர் டேப். இந்த பேப்பர் டேப்பை அழகாக போட்டு சீல் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி சீல் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பேப்பர் டேப். ஸோ இந்த மாதிரியான பேப்பர் டேப்ஸ் வந்து நார்மல் ஹார்ட்வேர் ஷாப்ஸில் வந்து இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டர் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து மெடிக்கல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, as well as ஹார்ட்வேர் யூஸ். ஸோ இட்ஸ் அ பேப்பர் டேப், திக் பேப்பர் டேப். ஸோ இதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எதாக இருந்தாலும் இந்த லாக்கை தாண்டி தான் சாவியை விட முடியும். சப்போஸ் இந்த சாவியை விட்டு அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பிரித்து எடுத்துட்டு, இல்லை இதை டேமேஜ் பண்ணிட்டு தான் அவங்க பண்ண முடியும். சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது டேமேஜ் ஆகிருக்குன்னா they have something to open it. அவ்வளோதான் விஷயம். பார்ப்போம். Let's hope for the best. And so that's all for the video now. See you in another interesting video. Until then, it's bye from Rahul. See you. Bye. Take care. Cheers.